வணக்கம் ஜிஎஸ் ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு ஜிஎஸ் டெசிஷன் மேட்ரிக்ஸ் போட்காஸ்ட்டில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரீசெண்டாக வந்து நம்ம போஸ்ட்டில் வந்து ஒரு போல் நடத்தியிருந்தோம். அதில் வந்து பெஸ்ட் பேஸ் மாடல் மிட் சைஸ் எஸ்யூவி எது அப்படின்ற டாபிக் பேசுவோமா இல்லை சேஃப்டி பற்றி பேசுவோமான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இந்த டாபிக், அதாவது 12 to 14 லட்சத்தில் ஒரு மிட் சைஸ் காம்பாக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் செல்டாஸ் பெஸ்ட்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் கிரெட்டா தான் சேஃபஸ்ட் சாய்ஸ்னு வேற சொல்கிறாங்க. வேற சில பேர் போகும்போது எலிவேட், ஹை ரீடர், குஷாக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனால் உங்கள் பட்ஜெட்க்கு பெஸ்ட் மாடல் பேஸ் மாடல் எஸ்யூவி எது அப்படின்றத ஒப்பீனியன் வச்சு டிசைட் பண்ண முடியாது, ஃபேக்ட்ஸை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோவில் ஜிஎஸ் டெசிஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லா எஸ்யூவியும் சேம் பேராமீட்டர்ஸில் சேம் ஸ்கோரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி எவால்வேட் பண்ண போகிறோம். இந்த கம்பேரிசனில் இருக்க கார்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் எவிடெண்ட்டாக பார்க்க முடியும். கியா செல்டாஸில் ஆரம்பித்து டாடா சேராவோட ஸ்மார்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 9 கார்கள் இதில் எடுத்திருக்கும். ஹிண்டை கிரிட்டா, மாருதி விக்டோரிஸ், ஹைரேடர், கிராண்ட் மெட்டாரா, ஹோண்டா எலிவேட், ஃபோக்ஸ் வேகனோட டைகூன், ஸ்கோடாவோட குஷாக், ரெனோ டைகர், நிசான் டெக்டான் எல்லாமே இந்த எவாலுவேஷனுக்குள்ளே போக போது. வீடியோ முடியும் போது நீங்கள் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்க முடியும். பெஸ்ட் ஓவரால் எஸ்யூவி எது, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி எது, பெஸ்ட் ஃபேமிலி எஸ்யூவி எது, லோவஸ்ட் மெயின்டெனன்ஸ், பெஸ்ட் மைலேஜ் எது, லாங் டர்ம் ஓனர்ஷிப் எது ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப கிளாரிட்டியோட நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். டேட்டாஸை ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். நீங்கள் ஒரு 12 to 14 லட்சம் பட்ஜெட் வச்சுருக்கீங்க, ஒரு பேஸ் மாடலில் சப்-4 மீட்டரை தாண்டி இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர் இல்லை மிட் சைஸ்னு கூறப்படுற அந்த செக்மெண்ட்குள்ளே எந்த பேசிக் மாடல் எஸ்யூவி எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஒவ்வொரு எஸ்யூவிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 11 பேராமீட்டர்ஸில் நம்ம எவாலுவேஷன் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஜிஎஸ் டெசிஷன் மேட்ரிக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த எவாலுவேஷன் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவி வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஒரு சில கார்களில் ஃபேஸ் லிஃப்ட் வருதுன்னு ஒதுக்கியிருந்தோம். நிறைய ஆடியன்ஸ் என்ன சொன்னீங்கன்னா, ஃபேஸ் லிஃப்ட் வந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கிறத வச்சு அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசணும்னு சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைம் ஹோண்டா எலிவேட்டையும் உள்ள கொண்டு வந்திருக்கோம், ஹிண்டை கிரெட்டாவையும் உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஹோண்டா எலிவேட் இஸ் டியூ ஃபார் ஃபேஸ் லிஃப்ட் இன் அனதர் ஒரு 3 to 4 மந்த்ஸுங்க. கிரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ், ஜனவரி டைம் லைனில் வந்து மேஜர் ஜெனரேஷன் அப்படின்ட்டு வருது. பட் இருந்தாலும் இந்த டைம் லைனில் எப்படி அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஹோண்டா எலிவேட்டோட எஸ்பி வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் 14.34 லேக் ப்ரைசிங்கில் வருது. சேஃப்டி, ஹோண்டா எலிவேட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் என்காப்பில் 5 ஸ்டார் என்காப் ரேட்டிங் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்துச்சு. ஹோண்டா எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஏஸ் அப்படின்ற பாடி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சாலிடான ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அண்ட் ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் ஒரு ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்து இருக்குது. ஸோ சேஃப்டியில் இங்கே குளோபல் என்காப், பாரத் என்காப்பில் கிராஸ் டெஸ்ட் செய்யப்படலை. பட் கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொடுத்து ஒரு கிராஸ் டெஸ்ட் ரிசல்ட் அன்வீல் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எந்த விதத்துலையுமே ஃப்ரெஜைலான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட வாகனமாக ஹோண்டா எலிவேட் இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும் போது நமக்கு புரிதல் கிடைக்குது. அந்த ஜேஎன் கேப் பார்க்கும் போது நமக்கு புரிதல் கிடைக்குது. ஏன்னா ஜேஎன் கேப்பில் இருக்கக்கூடிய காரோட பிளாட்ஃபார்ம் கோட் நேமும் இங்கே இந்தியன் பிளாட்ஃபார்ம் கோட் நேமும் வந்து சிமிலர். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரக்சரலாக வேரியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரேர் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம 15க்கு 13 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்கோம். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் என்ஜின் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஹோண்டா எலிவேட்டோட தான் சொல்லலாம். ட்ரைட் அண்ட் டெஸ்டட் என்ஜின், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிலையபிள் என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 119 பிஹெச்பி பவரும் 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணும். இந்த இன்ஜினோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லோவர் ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் கேம் லபும், ஹையர் ஸ்பீட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ஹையர் ஆர்பிஎம்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் கேம் லபும் எனேபிள் ஆகிறதுனால பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சியை பேலன்ஸ் பண்ணியிருப்பதா ஹோண்டா நிறுவனம் கிளைம் பண்ணியிருப்பாங்க. பட் என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம 5க்கு 4 மார்க் கொடுத்துட்டோம். மைலேஜ் பார்ட் அப்படின்னு வரும்போது 10க்கு 6 மார்க் தான் கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, எலிவேட்டோட ஒரு வீக்கஸ்ட் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். அதாவது ரொம்ப லைட் ஃபுட்டடாக நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான எஃபிஷியன்சி, ஒரு குட், அதாவது ஒரு டீசென்ட்டான ஒரு எஃபிஷியன்சி எதிர்பார்க்கலாம். பட் கேஷுவலான டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இஸ் அ ஹிட். ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு சிட்டியில் 10+ kmpl, ஹைவேல வந்து 13+ kmpl. அதாவது நான் இது இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுற மைலேஜ் எல்லாமே வந்து
உருட்டி பொறுமையாக எடுக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஃபுட்டாக ஓட்டுறது கிடையாது. ஆவரேஜாக ஒரு காமன் மேன் டிரைவ் பண்ணால் என்ன ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணியிருப்போமோ அந்த டிரைவிங் கேரக்டரை பொறுத்து தான் இந்த ரெயில்வெல் மைலேஜ் அப்படின்றத நம்ம கியூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மைலேஜில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். பட் இதை விட மைலேஜ் கம்மியாக தர என்ஐ என்ஜின் வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர்னு கேட்டிங்கன்னா 220 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்த காராக இருந்தாலும் எலிவேட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவ்லி ஹேண்டில்ஸ்னு சொல்லலாம். எக்ஸசிவ் பாடி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா காரை நீங்கள் ரொம்ப கார்னர்ஸில் ஹார்டாக புஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும். மீதம் சமயமில் நல்லா பிளான்டடான ஃபீல் இருக்குது. நீங்கள் ஈவன் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ் கெயின் பண்ணிங்கனாலும் வண்டி வந்து பிளாட்டடான ஃபீல் தான் இருக்குமே வழியே எந்த விதத்துலையுமே வந்து ஒரு அன்னவிங்க இது ஹேண்டில் ஆகாது, இதுக்கு மேலே நம்ம புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்ற உணர்வை கொடுக்காது. ஸோ இங்கே டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டருக்கு 5க்கு 3 மார்க் கொடுத்துருக்கோம் நாம. சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரோட ஒன் யூஎஸ்பி அப்படின்னா டெஃபினட்டாக அதை நம்ம சொல்லலாங்க. சஸ்பென்ஷன் வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டியூன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாத் ஹோல்ஸ், ப்ரோக்கன் சர்ஃபேஸஸை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இது ஹேண்டில் பண்ணும். உள்ளே வந்து நமக்கு எந்த விதத்துலையுமே வந்து அது ஒரு இடையூறாக ஒரு நமக்கு வந்து ஒரு போன் ஜேரிங்கான ஒரு ஃபீலை கொடுக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ரைடை பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்கும். பெரிய பெரிய குழியில் இறக்குனீங்கனாலும் சரி, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும்போது நமக்கு வந்து அந்த தூக்கி போடுறது தெரியும். பட் பாத் ஹோல்ஸ்லாம் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை ஹேண்டில் பண்ணும். ஸோ சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட்டுக்கு வந்து 10க்கு 8 மார்க் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரியர் சீட் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸலண்ட்டான ரியர் லெக் ரூம் அப்படின்றது ஆஃபர் பண்ணுது. பட் கேபின் வித் வந்து லிமிட்டடாக இருக்கிறனால இது வந்து 2 அடல்ட் ஒரு குழந்தைக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸிங்காக இருக்கும் ரேதர் தென் 3 அடல்ட்டுங்க. ஸோ இங்கே 10க்கு 7 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சீட் எர்கனாமிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பாட்டான்னு சொல்லணும். ஆக்சுவலாக வந்து ஹோண்டா எலிவேட்டில் வந்து அண்டர் தை சப்போர்ட் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி அந்த சீட்டோட ஷோல்டர் அப்ஹோல்ஸ்ட்ரி, அதுக்கப்புறம் முதுகு தண்டு வளத்துக்கு லம்பார் கொடுத்துருக்க அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்பாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டாவில் பேசிக் மாடலில் என்னப்பா லோட் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது, பவர் அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் கிடைக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏசி வென்ஸ் கிடைக்குது, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடைக்குது. பட் இங்கே ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருந்தாலும் இன்ஃபோடைன்மெண்ட் ஹெட் யூனிட் அப்படின்றது நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வாங்கி போடணும். அப்படி இல்லைனா அவங்கள்ட்டே வந்து பிளாக் பண்ணிட்டோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ரியரில் டீஃபாகர் கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இது 2 தான் மிஸ்ஸிங். பட் மோஸ்ட் ஆஃப் த எசென்சியல்ஸை கவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து 5க்கு 3 மார்க் கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி, அதாவது இவங்களோட நேச்சுரலி எக்ஸ்பெக்டட் கவுண்டர் பார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் மாருதி, டொயோட்டா, ஹிண்டே, இவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூட இருக்குது. டைப்பிக்கல் சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 8000 ரூபாய் வருதுங்க. ஸோ 10க்கு 7 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி, when it comes to reliability, ஹோண்டா கிட்ட 0 டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ரிலையபிளான ஒரு ப்ராடக்ட். என்றைக்குமே வந்து அவங்க அதை வந்து ஒரு அவங்களோட எக்ஸ்டெண்டட் வாரண்டி ப்ரோக்ராமை வச்சு சொல்லலாம். எந்த பிராண்டுக்குமே தைரியம் இல்லை 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறதுக்கு. பட் ஹோண்டாக்கு அந்த தைரியம் இருக்குது. 10 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த 1.5 லிட்டர் ஐவிடெக் என்ஜின், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஓவரால் மெக்கானிக்கல் பேக்கேஜ் வந்து ப்ரூவன் ஃபார் லாங் டேர்ம் ஓனர்ஷிப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாங்க. ஹோண்டா ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் மைண்டுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டிலாம் கொடுக்குறாங்க. ஸோ 15க்கு 14 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்னு வரும்போது ஹோண்டா டீலர்ஷிப் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேஜர் சிட்டிஸில் அவைலபிளாக தான் இருக்குது. பட் இன்னும் நூக் அண்ட் கார்னரில் வரல. சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது குட் அப்படின்னு சொல்லலாம். நாட் த பெஸ்ட், நாட் தி புவர் அப்படின்ற மாதிரி அந்த பேலன்ஸ்ட் நோட்டில் குட் அப்படின்றது நான் சொல்கிறேங்க. நெட்வொர்க் கொஞ்சம் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் எடுக்கணும். 10க்கு 7 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப வந்து பிரமாதமாக இல்லை. பட் ஆவரேஜாக நீங்கள் இன்றைக்கி விற்றீங்க அப்படின்னா ரொம்ப மேஜர் லாஸ்க்கு நீங்கள் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நாளைக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வந்து ஹோண்டாவோட சர்வைவல் பொறுத்து தான் அந்த ரீசேல் வேல்யூ அப்படின்றத மாறும். பட் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி வேறு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அந்த ZR-V மாதிரிலாம் கொண்டு வராமல் பீப்புள் நீட்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட் கொண்டு வரலாம். சரி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசேல் வேல்யூவை ரிட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு டெஃபினெட்லி. ஸோ ஹோண்டா எலிவேட் SV ஓட ஸ்கோரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் தி ஆல் பேராமீட்டர்ஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். 100க்கு 75 மார்க் அப்படின்றதும் வாங்கியிருக்குங்க. ஸோ எக்ஸலண்ட் சாய்ஸ் ஃபார் பையர்ஸ் லுக்கிங் ஃபார், அதாவது வந்து இது யாருக்கு சிறந்த காராக இருக்குன்னா சாலிட் சேஃப்டி ஃபண்டமெண்டல்ஸ்ங்க, அப்புறம் ரிஃபைன்டு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வேணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் எக்ஸலண்ட்டான ரைட் கம்ஃபர்ட் அண்ட் லாங் டேர்ம் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயான ஒரு ரிலையபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் போகலாம். யார் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் மைலேஜ் அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஃபீச்சர் லிமிடேஷன் பேஸ் வேரியண்ட்டில் அது கொஞ்சம் இருக்குது, ஆவரேஜ் ரீசேல் வேல்யூ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா NVH
இந்த வண்டியோட NVH லெவல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஹோண்டா எலிவேட்டை கொஞ்சம் வந்து ஒரு லாங் டெஸ்ட்டை எடுத்து முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அடுத்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியா செல்டாஸ் HTE பெட்ரோலுங்க. 13.60 lakhs. HTE டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 15.99 lakhs வந்துடுது. கிட்டத்தட்ட 2,38,000 கூட வருதுங்க. டீசல் வேரியன்ட் வந்து ரன்னிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹைவேஸில் நீங்கள் அதிகம் ஓட்டுவீங்கன்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா அந்த இனிஷியலாக போடுற அதாவது 13.6 lakhs வந்து HTE பெட்ரோலோட வேல்யூ. HTE டீசலோட அவுட் ப்ரைஸ் வந்து 15.98 lakhs. அப்போது இந்த 2,38,000 ரெக்கவர் பண்ணணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட டீசல் வாங்கி 79,000 கிலோமீட்டர் ஓட்டுனீங்க தான் ரெக்கவரிக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த காரோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் K3 பிளாட்ஃபார்முக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலாக சாலிடாக இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பாரத் NCAP ரேட்டிங். பாரத் NCAP ரேட்டிங்கை பற்றி நிறைய பேருக்கு விமர்சனம் இருக்குது. அதை பற்றி ரொம்ப கிளியராக எவிடென்ட்டாக வந்து அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் நம்ம பேச போகிறோம். அப்போ உங்களுக்கு விடைகள் தெரியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் இந்த பாரத் NCAP மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதை நான் கிளியராக சொல்கிறேன். பட் அந்த கிராஷ் டெஸ்ட் அப்படின்றது லெஜிபிள் தான். அவங்க பண்ணுற அந்த கிராஷ் டெஸ்ட் உள்ள ஆப்ரேஷன்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, அது லெஜிபிள் தான். அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா சியரா அண்ட் மாருதி விக்டோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்ஸில். நீங்கள் இந்த டேபிள் பாருங்கள். கியா செல்டாஸ், டாடா சியரா, மாருதி விக்டோரஸ் பார்க்கும்போது 31.70 பாயிண்ட்ஸ் வந்து அடல்ட் ஆக்மெண்ட் ப்ரொடக்ஷனில் செல்டாஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு. விச் இஸ் பெட்டர் தென் விக்டோரியஸ் அண்ட் சியராங்க. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் இந்த வண்டி வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்து இந்த குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். தயவு செஞ்சு NCAP ரிசல்ட்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணாதீங்க. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸையும் பாருங்கள். நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் அந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்து தான் கொடுக்குறோம். அடுத்து நிறைய பேர் கேட்டது வந்து அந்த ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது செல்டாஸ். அதில் வந்து வண்டி வந்து ரொம்ப பேத்தரிக்கல் அடிபட்டிருந்துச்சு. பட் அதோட பேக்ரவுண்ட் நம்ம விசாரிச்சும் போது 100+ ஸ்பீட்ஸில் வந்து மரத்தில் மோதிருக்காங்க. நீங்கள் 100+ ஸ்பீட்ஸில் இன்றைக்கி எந்த கார் எடுத்துகிட்டு வந்து அந்த வேகத்தில் நிற்க வைக்கும் போது நீங்களாலும் கார் தாங்காதுங்க. ஏன்னா இந்த கிராஷ் டெஸ்ட் எல்லாமே வந்து 64 km/h தான் நடக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து 100 km வேகத்தில் போனால் காப்பாற்ற முடியும். இன்றைக்கி ஒரு காரோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிளான டிரைவர். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் நோட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலாக இப்போ வந்து செல்டாஸ் வந்து இஸ் ஃபார் பெட்டர் தென் த ப்ரீவியஸ் வேர்ஷனுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கோரராகவும் இருக்கிறதால இது வந்து 15க்கு 14 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே செல்டாஸில் வந்து ஹியூண்டே கிரெட்டாவில் நீங்கள் பார்க்குற அதே 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் என்ஜின் தான். 113 BHP, 144 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஹெவியரான பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால ஸ்லைட்லி அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகுது. ஐவிடியில் கூட மேனேஜபிளாக இருக்குது. பட் மேனுவலில் கொஞ்சம் தெரியுதுங்க. ஸோ பவர் டெலிவரி லீனியர் தான். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஓவர்டேக்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபுல்லி லோடாக இருந்தீங்கன்னா ஹில்லாம் கிளைம் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிளைம் பண்ணும். பட் அந்த டெலிவரி பவர் டெலிவரிங்கிறது அக்ரெசிவாக இல்லாமல் வில் பி லீனியர். ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3 மார்க் கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து மைலேஜ் பார்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து சிட்டியில் 10 kmpl கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து ஹைவேஸ் போகிறீங்கன்னா எலிவேட்டை விட கொஞ்சம் பெட்டர் 14+ kmpl கொடுக்குது. ஸோ மைலேஜ் வந்து டீசென்ட் ஃபார் எவ்ரிடே யூசேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம கிளைம் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் SUVs அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் இந்த கம்பேரிசனில். 10க்கு 6 மார்க் கொடுத்துருக்கோங்க. டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்னு வந்தீங்கன்னா ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே எக்ஸல் ஆகாது, பட் எதுலேயுமே குறையும் நம்ம சொல்ல மாட்டோம். ட்ரிபிள் டிஜிட்ஸ் ஹைவே ஸ்பீட்ஸில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பிளான்டட் ஸ்டெபிலிட்டி ஃபீல் கிடைக்குது. ஸ்லைட்டான அந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ் என்ன பண்ணுதுன்னா எக்ஸசிவ் பாடி ரோலை நம்ம கார்னர்ஸ் இருக்கும்போது குறைச்சி கொடுக்குது. ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஃபீட்பேக் இருந்திருக்கலாம் கார்னரிங்கில் அப்படின்ற மாதிரி எனக்கு உணர்வு இருந்துச்சு. பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங் தான், அதுலாம் குறைகளே இல்லை. ஸோ 5க்கு 3 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா ஸ்லைட்லி ஸ்டிஃபஸ்ட் சைடில் இருக்கிறனால இது வந்து ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலும் ஆக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய பாத்ஹோல்ஸ்லாம் விடும்போது கொஞ்சம் கிளியராக அவங்களுக்கு தெரியுது. உள்ளே வந்து அந்த ஃபீல் இருக்குது. ரோடு வந்து பேட்சியாக இருக்குது, இல்லை வந்து அன்இவன் சர்ஃபேஸாக இருக்குன்னா இதெல்லாம் கேபின்குள்ளே ஸ்லைட்லி ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹார்ஷாக இல்லை, பட் ஸ்லைட்லி ஃபீல் ஆகுது. 10க்கு 7 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ரியர் சீட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் செல்டாஸ்னு சொல்லலாம். 3 அடல்ட் இங்கே கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். நல்ல ரூம், நல்ல வந்து நீரும் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக 3 அடல்ட் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி SUV அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்டாஸை சொல்லலாம். இது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கா, அவனை பற்றியும் நம்ம பேசுவோம். இங்கே 10க்கு 8 மார்க் நம்ம ரியர் சீட் ஸ்பேஸுக்கு கொடுத்துருக்கோம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது
அப்படியே அள்ளி போட்டிருக்காங்க. 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கிடைக்குது. இங்கே அலாய் வீல்ஸ் மட்டும் தான் மிஸ் அவுட் ஆகுது. டிரைவர் சீட் மேனுவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குது. 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ஆடியோ குவாலிட்டி ஃபார் அ பேசிக் மாடல் டெஃபினட்டாக நம்ம குறை சொல்ல மாட்டோம். ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுது. பேசிக் மாடல்லையே க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க, மேனுவலாக ஸ்பீட் லிமிட் அசிஸ்டோட. அடுத்து கீழே சென்ட்ரி இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரின்னு சொல்கிற ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருப்பாங்க. மேனுவல் ஏர் கண்டிஷனர் அப்படின்றதும் இங்கே கிடைக்குதுங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் பாடி கலர் வார்வீம்ஸ் அப்படின்றதும் இங்கே கிடைக்குது. வார்வீம்ஸை நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், பட் ஃபோல்டபிள் இல்லை. இங்கே ரியர் டீஃபாகர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பக்கா பேக்கேஜுங்க இது. ஸோ கன்சிடரிங் த பேஸ் வேரியன்ட், கியா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவான ஒரு ஃபீச்சர் லிஸ்ட்டை பேக் பண்ணியிருக்காங்க. 5க்கு 4 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வந்து ஹிண்டையை தாண்டி இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்லலை. 6000 to 8000 ரூபாய் கிட்ட வருதுங்க ஃபார் பெட்ரோல் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 10க்கு 7 மார்க் கொடுத்துருக்கோம். ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து ரீசனபிளாக இருக்க வழியே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிலையபிலிட்டி, மெக்கானிக்கலி செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் டு பி ரிலையபிள் தான். அந்த பெட்ரோல் இன்ஜின்லையோ இல்லை வந்து சஸ்பென்ஷன்லையோ இல்லை மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸாக அதிகமாக ஃபேஸ் பண்ணாத ஒரு வண்டி தான் பெட்ரோல் வேரியண்ட்டை பொறுத்து. பட் டீசல் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது, ப்ரிடாமினன்ட்லி நீங்கள் சிட்டி கண்டிஷன்ஸில் ட்ரைவ் பண்ணீங்கன்னா. ஸோ 15க்கு 13 மார்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்னு வரும்போது ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான டீலர்ஷிப் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் கிட்டத்தட்ட இப்போ கியாட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்லாம் வந்துட்டாங்க. பட் சர்வீஸ் குவாலிட்டி, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு சில இடங்கள்ல அதை நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ 10க்கு 6 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ என்ஜாய் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக மாருதி, டொயோட்டா, ஹியூண்டைக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கியா செல்டாஸோட ரீசேல் வேல்யூ மார்க்கெட்டில் நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் டிமாண்ட் இருப்பதால் வந்து 5க்கு 4 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜிஎஸ் டெசிஷன் மேட்ரிக்ஸில் நம்ம செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 25 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்குது. செல்டாஸ் ஹெச்டி பெட்ரோல் எதில் இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னா 5 ஸ்டார் பாரத் இன்கப் சேஃப்டி ரேட்டிங், ஸ்ட்ராங்கான ஃபீச்சர் லிஸ்ட், ஸ்பேஸான ரியர் சீட் அண்ட் பேலன்ஸ்டு ஹைவே மேனர்ஸ், இது எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ரைட் குவாலிட்டி கொஞ்சம் ஃபெர்மர் சைடாக இருக்குது. அப்புறம் வந்து மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டி டீசல் வாங்குறவங்களுக்கு தான். மற்றபடி வந்து கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய ஒரு வாகனமாக இது இல்லைங்க. அடுத்து ரெனோ டஸ்டர் அண்ட் நிசான் டெக்டான். இந்த வண்டியை பற்றி பேசணும் அப்படின்னா ஆக்சுவலாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வண்டி ஆக்சுவலாக வந்து லான்ச் செய்யப்பட்டுச்சு. அதில் வந்து ஓஜி டஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க தூக்குனாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷனோட ரைட் குவாலிட்டி. அந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். கம்ஃபர்ட் ஓரியன்டாக சொல்கிறேங்க. பட் அதை அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இங்கே மாற்றினாங்க. டைனமிக் ஓரியன்டாக போனாங்க. அந்த டைனமிக் ஓரியன்டாக போனது தான் இங்கே ஒரு பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று அவங்க 1 லிட்டர் டர்போ 1.3 லிட்டர் டர்போவில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஒரு 1.5 லிட்டர் எண்ணெயில் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா டர்போ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீஷியர் ஆடியன்ஸ் தான். ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன் ஆல்ரெடி என்ன நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். பட் இதில் இந்த ரிஸ்க்கை எடுத்துருக்க மாட்டாமான்னு தோணுது. அட்லீஸ்ட் வந்து இவங்க அந்த ஹைப்ரிட் பவர் ட்ரெயினை இனிஷியலாகவே லான்ச் பண்ணிருக்கலாம். பட் இப்போதைக்கு பேஸ் மாடலாக இருக்கக்கூடிய இந்த ரெனோ டஸ்டரோட அத்தன்டிக், அதுக்கப்புறம் வந்து நிசான் டெக்டானோட விசியா, இதோட 1 லிட்டர் டர்போ வேரியன்ட் வந்து ஆன் ரோட் எக்ஸாக்ட்லி சேம் ப்ரைஸிங் 12,91,000 ரூபாய். ஸோ இது ரெண்டுமே கார்பரேட் ட்வின்ஸ் அப்படின்றனால ஒட்டுக்க வச்சு நம்ம எவாலுவேஷன் அப்படின்றத பண்ணுறோம். ஏன்னா கார்பரேட் ட்வின் அப்படின்றனால கிராஷ் டெஸ்ட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ டஸ்டரோட கிராஷ் டெஸ்ட் தான் நிசான் டெக்டானுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிராஷ் டெஸ்ட்டு கூட கொடுக்கல. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அபத்தமாக தான் பட்டுச்சு. சரி, சேஃப்டி அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த 2 எஸ்யூவிஸ்மே வந்து ரெனோ குளோபல் மாடுலர் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி சாலிட் அண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு சாசிங்க. இந்த சாசி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. 5 ஸ்டார் பாரத் இன்கப் சேஃப்டி ரேட்டிங் அப்படின்றதையும் வாங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்கோரிங்கில் செல்டாஸ் கீழே இருந்தாலும் இதுவுமே வந்து ஒரு சாலிடான பிளாட்ஃபார்ம் தான். ஸோ சேஃப்டி ரிலேட்டடாக நீங்கள் பெருசாக கொஸ்டின் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கியா செல்டாஸோட கிராஷ் டெஸ்ட் ஸ்கோரிங்கையும் உங்களுக்கு ரெனோ டஸ்டரோட கிராஷ் டெஸ்ட் ஸ்கோரிங்கையும் வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் காமிச்சிருக்கு. அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ்னு எல்லாமே லோட் பண்ணியிருக்காங்க. 15க்கு 14 மார்க் டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த காரோட சேஃப்டி ரிலேட்டடாக கொடுக்கலாம். அடுத்து இந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வைக்கும் போது ஒரு விமர்சனம் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய வண்டிக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் போதுமானதா அப்படின்னு சொல்லி விமர்சனம் இருந்துச்சு. பட் டெஃபினெட்லி போதுமானதாக தான் இருக்குது. யாருமே ட்ரை பண்ணவங்க இது அண்டர் பவர்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சிரமப்படுது, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அந்த மாதிரி சொல்லலை. அழகாக காலிபரேஷனில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரெனோ நிசான். ஸோ 99 பிஹெச்பி வரும், 166 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்ஜின் வந்து அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகலை. இந்த காலிபரேஷன் வந்து ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரோ லோ அண்ட் டார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்மெண்ட்
செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரிடே டிரைவிங்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குமே வழிய, அந்த 1.3 லிட்டர் டர்போல இருக்கக்கூடிய லேக் வந்து அந்த இனிஷியல் டர்போ லேக் வந்து இந்த 1 லிட்டர்ல இல்ல. அத வந்து அழகா வந்து கேலிப்ரேட் பண்ணி குடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப இனிஷியலா வந்து மட்டும் தான் அந்த டர்போ லேக் அப்படின்றது ஃபீல் ஆகுது. அதுவுமே வந்து இன்க்ளைன்ஸ்ல. அதாவது நீங்க வந்து மேடு ஏறும்போது தான் வந்து நமக்கு தெரியுது. பட் ஃப்ளாட் ரோட்ஸ்ல அது எவிடென்ட்டா தெரியல. ஸோ 5க்கு 3 மார்க் அப்படின்றது என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கோம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இது வந்து வண்டியும் கர்வ் வெயிட் கொஞ்சம் கூடங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்மால் டர்போ சார்ஜ்ட் என்ஜின நீங்க வச்சீங்கன்னா, அது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சிய கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணி தான் குடுக்கும். சிட்டில 9+ குடுக்குது. ஹைவே போகும்போது ஒரு 11+ கேஎம்பிஎல் அப்படின்றது குடுக்குது. ஸோ மைலேஜ்ல கொஞ்சம் ஒரு ஹிட் இருக்க தான் செய்யுது. 10க்கு 5 மார்க் அப்படின்றத நம்ம குடுத்துருக்கோம். மைலேஜ நீங்க இங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க. டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர்னு கேட்டீங்கன்னா, ரெனோ, நிசான் வந்து இதில வந்து எக்ஸலென்ட்டா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ சாசியோட பேலன்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. அந்த லேட்டரல் பாடி மூவ்மென்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கிங்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்ல. இந்த லேட்டரல் கண்ட்ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, அது பயங்கரமா ஸ்டெபிலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2லயுமே வந்து அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப எவிடென்ட்டா ஃபீல் ஆச்சு. பாடி ரோல் அப்படின்றது நோட்டிசபிளாவே ஃபீல் ஆகல. நீங்க கார்னர்ஸ்ல புஷ் பண்ணீங்கனாலும் தெரியாது. ரொம்ப கான்ஃபிடென்ட் அரவுண்ட் கார்னர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஹை ஸ்பீட்ஸ்லயுமே பிளான்டடா தான் இருக்கு. ஸோ இங்க டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5க்கு 4 மார்க் அப்படின்றத குடுத்துருக்கோம். பிரேக்ஸ், ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதிலெல்லாம் நமக்கு வந்து குறைகள் அப்படின்றது இல்ல. சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபோர்ட்னு வரும்போது தான் ரெனோ, நிசான் டெக்டான் அண்ட் டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹிட் வாங்குது. என்னன்னா சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபர் சைடுல டியூன் பண்ணிட்டதால, பாத் ஹோல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், புரோக்கன் ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர்லா உள்ள வந்து ஃபீல் ஆகுது கேபின்குள்ள. ஸோ அது வந்து பாசெஞ்சர் கம்ஃபர்ட்ட டெஃபினெட்லி அஃபெக்ட் பண்ணுதுங்க. அது நம்ம வந்து டிரைவ் பண்ணுறப்ப எவிடென்ட்டா அது ஒரு டிரைவ் ரிவ்யூலயுமே சொல்லியிருந்தோம். அத கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ டெஸ்ட்ட எடுத்து பார்க்கும்போது பேட்சி ரோட், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் விட்டு பாருங்க. உங்களுக்கு எவிடென்ட்டா தெரியும். ஸோ 10க்கு அதுக்கு 5 மார்க் தான் குடுத்துருக்கோம். ரியர் சீட் ஸ்பேஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, லெக் ரூம் அண்ட் நீ ரூம் வந்து டீசென்ட்டா இருக்கு. பட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பூட் ஸ்பேஸ்ல குடுத்த என்ன சொல்றதுங்க, அதில வந்து இடத்த அதிகமா குடுக்கணும்னு நெனச்சத வந்து, ரியர்ல வந்து அந்த கேபின் ஸ்பேஸ கொஞ்சம் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. அண்டர் தை சப்போர்ட் ரொம்ப புவரா தான் ஃபீல் ஆச்சு. லாங் டிஸ்டன்ஸ் ஜர்னிஸ்க்கு அது வந்து லெஸ் கம்ஃபர்டபுள்ங்க. ஸோ 2 அடல்ட், 1 குழந்தை உட்காரலாம். ஈவன் தோ வந்து கேபின் கொஞ்சம் அகலம் பண்ணி வீல் பேஸ்லாம் பெட்டரா இருந்தாலும் வந்து, அந்த ஆப்டிமைசேஷன் கேபினோட ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து பெட்டர்மென்ட் இருந்திருக்கலாம். ஸோ இங்க வந்து 10க்கு 5 மார்க் தான் நம்ம குடுத்துருக்கோம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வந்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆஃப் த விஷயங்கள இவங்களுமே பேக் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. 17 இன்ச் வீல்ஸ் வந்துருதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் ஏர் கண்டிஷனிங் குடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட் வந்துருது. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் குடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார், டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டர் குடுத்துட்டாங்க. அட்ஜஸ்டபிள் ரியர் ஹெட்ரெஸ்ட் ஃபார் ஆல் பாசெஞ்சர்ஸ். ரியர்ல வந்து எல்லாத்துக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து எலிவேட்லயும் மிஸ் ஆச்சு, செல்டாஸ்லயும் மிஸ் ஆச்சு. அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ரியர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 5க்கு 4 மார்க் அப்படின்றத குடுத்துருக்கோம். இந்த பிரைசிங்க்கு அவங்க வந்து டெஃபினட்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதிலலாம் குறைகளே இல்ல. மெயின்டனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7,000 to 9,000 ஸ்லைட்லி ஹையர் தென் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் வேரியன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இத வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த 1 லிட்டர் டர்போ என்ஜின் வந்து மேக்னட் கைகர்லலாம் இருந்திருக்கு. அத வச்சு தான் கியூரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்லைட்லி வில் பி ஆன் ஹையர் சைட் கம்பேரிங் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். ஸோ 10க்கு 6 மார்க்குங்க. அடுத்து ரிலையபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா, இந்த 1 லிட்டர் டர்போ என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவிடி டிரான்ஸ்மிஷன் ஆக்சுவலா வந்து நெறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. அத வாரண்டிலலாம் மாத்தி குடுத்தாங்க. 1 லிட்டர் டர்போ பேட் வித் சிவிடிங்க. நிசான் மேக்னெட் ரெனோ கைகர்ல. பட் இங்க 1 லிட்டர் டர்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கூட தான் பேர் பண்ணியிருக்காங்க. பட் இங்க அந்த என்ஜின பொறுத்து ஒரு மெக்கானிக்கல் கொஸ்டின் கூட இருந்ததில்ல. கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததில்ல. ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி புரோகிராம்ஸ் அப் டூ வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இவங்களுமே குடுக்குறாங்க டெக்டான்ல. ஸோ மார்க்கெட் 1 மார்க் வந்து இதில நம்ம வந்து ரிலையபிலிட்டில வந்து டிடெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, இன்கன்சிஸ்டன்ட் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல சரியில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 1 மார்க் குறைச்சிருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது ரொம்ப லிமிட்டட்ங்க. அதுதான் இங்க வந்து மேஜர் டிராபேக்கா இருக்கு. நெறைய பேத்துக்கு ரெனோ, நிசான்லாம் இன்னும் பல நாள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. சர்வீஸ் குவாலிட்டி வந்து அக்செப்டபிள். பட் கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ரிப்பேர் கேஸஸ்ல வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. இது பர்சனலா நானே ஒரு 2, 3 ஸ்டோரீஸ் கேட்டுருக்கோம். ஸோ அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க. ஸோ சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்க்கு 10க்கு 5 மார்க் தான் குடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு வரும்போது, கரண்ட் மார்க்கெட் பெர்செப்ஷன வச்சு பார்க்கும்போது, பிரீவியஸ் ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லாங் டெர்ம் பிராண்ட் பிரசன்ஸ் இன் இந்தியா இதெல்லாம் வச்சு அதாவது இவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். அப்புறம் அந்த ரீசேல் வேல்யூ இதெல்லாம் வச்சு நம்ம
ப்ரெடிக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. 5க்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். அவங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸை வந்து பெட்டராக கொண்டு வராங்க. நல்ல நம்பர்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது மாறுங்க. ரீசேல் வேல்யூ அப்படின்றது மாறும். இங்கே ரெனோ டஸ்டர் நிசான் டெக்டானுக்கு வந்து 100க்கு 66 மார்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வேர்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் வந்து எக்ஸல் ஆகிற இடம் சேஃப்டி, எக்ஸலண்ட்டான சாசி அண்ட் கிளாஸ் லீடிங் டிரைவிங் டைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிஃபர் ரைட் குவாலிட்டி, ஆவரேஜ் ரியர் சீட் கம்ஃபர்ட், லோயர் ஃபியூல் எஃபிஷியன்சி, லிமிடெட் சர்வீஸ் ரீச் அண்ட் வீக்கர் ரீசேல் வேல்யூ தான் வந்து இதோட ஸ்கோரை வந்து புல் டவுன் பண்ணியிருக்கு. ஃபைன். அடுத்து Volkswagenோட டைகூன். இங்கே ஆக்சுவலாக நம்ம அதை எவால்வேட் பண்ணலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட கார்ப்பரேட் ட்வின் ஸ்கோடா குஷாக் வந்து பெட்டர் ஓவரால் பேக்கேஜாக இருக்குது. ஏன்னா சாசி அதே தான், என்ஜின் அதே தான். அப்போது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் டு வேல்யூலையும் வந்து குஷாக் வந்து அந்த பேசிக் மாடல் Volkswagen டைகூன் கம்ஃபர்ட் லைனோட பெட்டராக இருப்பதால் நம்ம குஷாக்கை தான் இங்கே எவால்வேட் பண்ண போகிறோம் கிளாசிக் ப்ளஸில். இன்னொன்று இந்த டைம் வந்து Volkswagen டைகூன் வந்து சஸ்பென்ஷனும் வந்து ரொம்ப ஸ்டிஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு டைகூன் தாண்டி குஷாக்குள்ளே போயிடலாம் Volkswagen குரூப்பில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதோட கிளாசிக் ப்ளஸோட ப்ரைஸிங் வந்து 13.16 லேக்ஸ், அதாவது 13,16,000 நம்ம வந்து ஒரு Volkswagen போலோ வந்து கடைசி நிமிஷம் நிப்பாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 12 லட்சம் காஸ்ட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. அதிலிருந்து ஒரு 50,000 1 லட்சம் சேர்த்து போட்டால் இன்றைக்கி வந்து ஒரு சஃபர் மீட்டரை தாண்டி காம்பேக்ட் அந்த மிட் சைஸ் கிராஸ் ஓவர் எஸ்வி அப்படின்னு கால் செய்யப்படுற இந்த செக்மெண்ட் காரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கார்ஸ் இன் திஸ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். குஷாக் வந்து Volkswagen குரூப்போட MQB AOIN பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சாலிடான ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இருக்குது. நம்ம ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாரத் என்கேப்போட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங், இதுக்கு முன்னாடி வந்து குளோபல் என்கேப்போட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் எது வந்தாலும் Volkswagen குரூப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கும் அப்படின்றது ஒரு சாலிடான, அது ஒரு ப்ரூவன் திங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அஃபிஷியலாக கிராஷ் டெஸ்ட் பண்ணல. பட் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதோட கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணியிருக்கு. கையில் அதே பிளாட்ஃபார்ம் தான் 5 ஸ்டார் என்கேப் வாங்கியிருக்கு. ABS, EBD, ESP, மல்டி கொலிஷன் பிரேக்கிங், எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம்லாம் இதில் தான் வருது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சேஃப்டி சிஸ்டம்ஸ் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் நம்ம கேட் பண்ணி கொடுக்குது. ஸோ 15க்கு 14 மார்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். 15க்கு 15 கொடுத்துருப்போம். பட் இதுக்கு முன்னாடி இந்த Volkswagen டைகூனில் ஒரு சில ஆக்சிடென்ட்ஸில் வந்து ஏர்பேக்ஸ் டிப்ளே ஆகலை. ஸோ அது வந்து ஒரு அன்சர்டன்ட்டி இருந்துச்சு. அது எதனால அப்படின்னு Volkswagen பிராண்டும் வந்து கிளியரான ஒரு விஷயத்த சொல்லலை. அதனால அந்த ஒரு மார்க்கை குறைச்சிருக்கும். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI டர்போ பெட்ரோல் என்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. 114 BHP, 178 நியூட்டன் ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் டெலிவரி வந்து முதல்ல மாதிரி அக்ரெசிவாக இல்லை, ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டாக கொண்டு போயிட்டாங்க BS6 ஸ்டேஜ் 2ல. பட் டிப்பிக்கல் 3 சிலிண்டர் வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே வெல் கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. பட் வெளியில் சத்தமும் கேட்குது. வெளியில் நீங்கள் வந்து கை வச்சிங்கனாலும் அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும். பட் கேபின்குள்ளே அது இல்லை. டஸ்டர் அண்ட் டெக்டானை விட கொஞ்சம் ரிஃபைண்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். 5க்கு 4 மார்க் கொடுத்துருக்கோங்க இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ எந்த விதத்துலையுமே குறை இருக்காது. நீங்கள் இவ்வளோ பெரிய வண்டிக்கு அந்த 1 லிட்டர் டர்போ போகும்போது குறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக அந்த டர்போவில் ஃபீல் ஆகலாம். பட் ஒன்ஸ் த டர்போ ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நல்ல ஒரு பவர் டெலிவரி இருக்கும். எங்கேயுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இந்த இன்ஜின் இருந்ததில்லை. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே அந்த ஹிட் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த TSI என்ஜின் ஹைவேஸில் கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 9+ kmpl, ஹைவேஸ் போகும்போது 14+ kmpl வந்து கொடுக்குது. ஸோ 10க்கு 5 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்கோம். டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கம்ஃபர்ட்டையும் ஹேண்ட்லிங்கையும் இவ்வளோ ரைட் நோட்டில் ஒருத்தரால் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷாக்னால மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா கார்னரிங் ஸ்டெபிலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம கான்ஃபிடென்ட் ஃபீலுங்க. ப்ரிசைஸான ஸ்டேரிங் ஃபீட்பேக், அதாவது OG Volkswagenோட ஸ்டேரிங் ஃபீட்பேக் இல்லைனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரிசைஸான ஸ்டேரிங் ஃபீட்பேக் இருக்குது. ஹை ஸ்பீட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. எந்த விதத்துலையுமே ஹேண்ட்லிங் கேரக்டரில் இந்த வண்டியை நம்ம குறைய சொல்லிட மாட்டோம். ஸோ 5க்கு 5 மார்க் அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட்னு வரும்போது இது வந்து ஹோண்டா எலிவேட் அளவுக்கு ரொம்ப ப்ளஷ்ஷான கம்ஃபர்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ப்ரீவியஸ் ஸ்கோடா குஷாக்லேருந்து ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அதாவது ஓல்டர் ஸ்கோடாஸ்லேருந்து ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். பாத் ஹோல், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே வந்து நல்லா அழகாக அப்சர்வ் ஆகிடுது. எக்ஸசிவ் ஸ்டிப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஸ்கோடா மாடல்ஸ் மாதிரி இல்லை. அதாவது யாருமே இதோட சஸ்பென்ஷனை நம்ம குறைய சொல்ல மாட்டோம். ஹேண்ட்லிங் ரீதியாக கம்ஃபர்ட் ரீதியாக 10க்கு 7 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம் சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட்டுக்கு. ரியர் சீட் ஸ்பேசிங் அப்படின்னு வரும்போது ஒன் ஆஃப் தி வீக்கர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 அடல்ட் ஒரு குழந்தைக்கு ஓகே. ரியர் ஏசி ஃப்ளோவுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். சென்டரில் ஹம்பும் பெரிதளவில் இருக்குது. ஸோ அந்த ரியர் சீட் ஸ்பேசிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும்.
2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரலாம். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளா 3வது அடல்ட்லாம் உட்காந்து போக முடியுமா? இல்ல 3 அடல்ட் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கஷ்டம். ஸோ 10க்கு 4 மார்க் அப்படின்றத நம்ம குடுத்துருக்கோம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, Hyundai, Kia கொரியன் ஆட்டோ மேக்கர்ஸையும் நம்ம இந்தியன் ஆட்டோ மேக்கர்ஸையும் தூக்கி சாப்பிட்டுருக்காங்க ஸ்கோடா நிறுவனம். 16 இன்ச்ல அலாய் வீல்ஸ், ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ், பூட்ல லாம்ப் குடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்துருச்சு. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வித் பியூரிஃபையர், ரியர் ஏசி வென்ட், ஐஆர் கட் கிளாஸ்ங்க. யூவி கிளாஸ் தான் குடுப்பாங்க. இவங்க ஐஆர் கட் அடுத்த ஸ்டெப் போய் ஐஆர் கட் கிளாஸ் குடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், ரியர்ல 3 பேசஞ்சர்ஸ்க்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல். லிஸ்ட் இன்னும் போய்க்கிட்டே இருக்குங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் வார்வியம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17.7 இன்ச்சில் சென்டிமீட்டரில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் 6 ஸ்பீக்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் இது ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் தான் பண்ணும். ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது, ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இருக்குது, ரியரில் வைப்பர் டிஃபைர் கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் தி பெஸ்ட் எக்யூப்டு பேஸ் வேரியன்ட் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லலாம். ஸோ ஸ்கோர் இதுக்கு 5க்கு 5 கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா முதல்ல இருந்த அளவுக்கு டெஃபினெட்லி இல்ல. குறைச்சிருக்காங்க. பட் ஸ்டில் மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையரா இருக்கு. ஒரு 7,000 to 9,000 கிட்ட வருதுங்க. ஸோ 10க்கு 6 மார்க் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ரிலையபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 லிட்டர் டிஎஸ்சி என்ஜின் ஆக்சுவலா ஜெனரலி ரிலையபிள் தான். பட் ஃபியூ கன்சர்ன் பையர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபியூவல் சென்சிட்டிவா இருக்கு. ஸோ குட் குவாலிட்டி பெட்ரோல் அப்படின்றது ரொம்பவே ரெக்கமெண்டட். அப்புறம் ஆல்தோ E20 கம்பேட்டபிளா இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் ஃபியூவல் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ரிப்பீட்டட் ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ்ல மட்டும் பெட்ரோலை ஃபில் பண்ணுங்க. இயர்லியர் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் கிளச் வியர் அப்படின்றது இருந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ மேட் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் மைண்டில் எடுத்திருக்கேன். ஸோ ஓவராலாக 15க்கு 8 மார்க் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் அந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சென்சிட்டிவாக இருக்கிறது ஒரு புறம். அப்புறம் வந்து ப்ரீமெச்சூர் கிளச் வியருங்க. அந்த கன்சிஸ்டன்ட்டான ஃபியூல் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வற்புறுத்தல் இருக்குது. ஸோ அதனால தான் 15க்கு 8 மார்க் போயிருக்கு. இன்னும் வந்து அவங்க வந்து அந்த ரிலையபிலிட்டி கன்சர்னை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்னு வரும்போது ஸ்கோடா டீலர்ஷிப் நெட்வொர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். லிமிட்டட் நெட்வொர்க்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இஷ்யூஸ்னு போகும்போது அதை அட்ரஸ் பண்ணுற விதம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ மெயின் ஸ்ட்ரீம் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 10க்கு 5 மார்க் கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. இன்னும் வந்து Volkswagen ஸ்கோடா காசை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவன் நீங்கள் Volkswagen டைகூன், ஸ்கோடா குஷாக்குங்க, வேர்டஸ்ங்க இந்த மாதிரி கார்கள்லாம் நம்ம பார்க்கும்போது 23 லட்ச ரூபா கார் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வெறும் 20,000 கிலோமீட்டர் ஓடுனதெல்லாம் வந்து 13 லட்சம் 14 லட்சத்துக்கு வந்திருக்கும். ஸோ ரீசேல் வேல்யூ அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ 5க்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கோடா குஷாக் கிளாசிக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 65 மார்க்ஸ் அப்படின்றது வருது. ஃபைன். சரி, நம்மளோட வேர்டிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் டிரைவர்ஸ் எஸ்யூவி அப்படின்னா டெஃபினட்டாக இவன் தான். அவுட்ஸ்டாண்டிங்கான ஹேண்ட்லிங் இருக்கும், கான்ஃபிடென்ட்டான பிரேக்கிங், வெல் பேலன்ஸ்டு சஸ்பென்ஷன் அண்ட் ரிச்சஸ்ட் ஃபீச்சர் லிஸ்ட் இவங்க தான் இருக்குது. பட் லிமிட்டட் ரியர் சீட் ஸ்பேஸ், ஹையர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஃபியூவல் சென்சிட்டிவிட்டி, அப்புறம் ஆவரேஜ் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்டுங்க அண்ட் பிலோ ஆவரேஜ் ரீசேல் வேல்யூ தான் இதோட லாங் டேர்ம் விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் மார்க்கும் குறைஞ்சிருக்கு. அடுத்தது ஹை ரைடரோட பேசிக் மாடல் மாருதி கிராண்ட் விட்டாராவோட சிக்மா. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை ரைடர் வேரியன்ட் வந்து 13.99 lakhs, மாருதி கிராண்ட் விட்டாரா சிக்மா வந்து 13.32 lakhs. இங்கேயே வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு டிராஸ்டிக்கான ஹையர் ப்ரைஸிங்கில் தான் டொயோட்டா விற்கிறாங்க. டொயோட்டா பேட்ச் போட்டுட்டா அதை வந்து ஒரு 50,000 60,000 சேர்த்து விற்கலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து அவங்களும் ப்ராஃபிட் பார்க்கணும்னு பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு புரியல. சரிங்க, இதோட சேஃப்டி ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு பேசுவோம். ஆக்சுவலாக இந்த 2 எஸ்யூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட குளோபல் சி டெக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரக்சரலாக சாலிட் அண்ட் ரியல் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வந்து பெட்டர் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது எல்லாம் குறைகளே இல்லை. பட் பாரத் என்கப்போட அஃபிஷியல் ரேட்டிங் ஒன்றும் வரல. பட் இந்த 2 மாடல்ஸுமே இல்லை, கிராண்ட் விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட் பண்ணி பாரத் என்காப்பில் போல் சைடு இம்பாக்ட் டெஸ்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டே வரல. அப்படிங்கும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதனால அதில் ஒரு ஷூரிட்டி எனக்கு கிடைக்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிசல்ட்டை வந்து இப்போ வரைக்குமே, அதாவது பாரத் என்கப் துவங்குற டைமில் கிராஷ் டெஸ்ட் பண்ண கார் இது. பட் அதோட இமேஜஸ் காமிக்கிற பாரத் என்கப்பில் வந்து டெஸ்ட் பண்ண இமேஜஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியம்.
ஏன் அப்படி வந்து அதை பற்றி பேசாமல் விட்டாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் விக்டோரியஸ் மட்டும் தான் கிராஸ் டெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அஃபிஷியல் கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங் இருந்துருந்துச்சுன்னா பையர்ஸோட கான்ஃபிடன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கோரிங் கம்மியானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஏன்னா அது எனக்கு வருத்தம் என்னன்னா, டொயோட்டாவோட ஸ்டார்லைட் வந்து பார்த்தீங்கன்னா புவரான கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வாங்கி ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிள் வந்துச்சு. ஆனால் அதே பிளாட்ஃபார்மில் இங்கே இருக்கக்கூடிய பலினோ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் இன்கம் ரேட்டிங் வாங்கி இருந்துச்சு. ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி எனக்கு இன்னுமே வந்து ஸ்டில் அந்த நம்பிக்கை தரலைன்னு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஃபியூச்சரில். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த 2 எஸ்யூவிஸுமே வந்து 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் கூட தான் பேர் பண்ணியிருக்காங்க. 12 வோல்ட் ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் கூட தான் இது வருது. லித்தியம் பேட்டரி வந்து கோப்பான்சர் சீட்குள்ளே கீழே வச்சிருப்பாங்க. அது வந்து டார்க் அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டரை பயன்படுத்தி இங்கே வந்து 101.64 பிஹெச்பி பவரும் 136.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து இந்த வண்டியோட என்ஜின் டியூனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அவுட்ரைட் பர்ஃபார்மன்ஸை தாண்டி அது மைலேஜ் கொடுக்கணும். மாருதி கார், டொயோட்டா கார் அது மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவுட்ரைட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில இடங்களில் வந்து ஸ்லக்கிஷாக தான் ஃபீல் ஆகுது. ஃபுல்லி லோடடாக ஒரு சில இடங்களில் ஏறும்போது கொஞ்சம் வண்டி வந்து ஸ்லக்கிஷாக இருக்குது. என்ஜின் உருமும், ஆனால் வண்டி போகாது, அந்த ஃபீல் இருக்குது. ஸோ வந்து 5க்கு 3 மார்க் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். மைலேஜ் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த செக்மெண்ட்டில் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் ஓரியன்டட் டியூனிங் கூடவே வந்து அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால கிட்டத்தட்ட சிட்டியில் 12+ கேஎம்பிஎல் கிடைக்குது. ஹைவே போகும்போது 16+ கேஎம்பிஎல். ஸோ 10க்கு 8 மார்க் அப்படின்றத நம்ம மைலேஜ் ரீதியாக கொடுத்துருக்கோம். இந்த வண்டி எங்கே வந்து மார்க்கை விடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டருங்க. ஸோ அதாவது ட்ரிபிள் டிஜிட் ஹைவே ஸ்பீட்ஸில் பிளான்டடாக தான் இருக்குது, அதெல்லாம் குறைகளே இல்லை. பட் ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஃபீட்பேக்கை தான் கொடுக்குது. கார்னர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸ்டீரிங்கோட ரெஸ்பான்சிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹை ரைடர் கிராண்ட் மெட்டாரில் இம்ப்ரெசிவாக இருக்குது. விக்டோரியஸில் வேற ஸ்டோரி, அதில் சொல்கிறேங்க. இங்கே கார்னரிங் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஆவரேஜாக இருக்குதுங்க. பாடி ரோல்லாம் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா எவிடெண்ட்டாக நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ரிலாக்ஸ்டு க்ரூசர் தான். என்த்யூசியாஸ்டிக்காக நீங்கள் ஒரு டிரைவர் சென்ட்ரிக்காக ஒரு ஹேண்ட்லிங் கேரக்டர் உள்ள ஒரு எஸ்யூவியை நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஸோ 5க்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் ஃபேமிலி சென்ட்ரிக்காக நான் மேக்ஸிமம் ஒரு 100, 110 அவ்வளோதான் போவேன். நான் வந்து வெரைட்டி ஓட்டக்கூடிய ஆள் இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போய் வருவீங்க. எனக்கு வந்து எஃபிஷியன்சி, ப்ராக்டிகலிட்டி முக்கியம் அப்படின்றப்போ இந்த கார் உள்ளே வரும். பட் ஹேண்ட்லிங் கேரக்டருக்கு உள்ளே வராது. சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்தியன் ரோட்ஸ்க்கு இப்போ தான் கேலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பாத் ஹோல்ஸ், ப்ரோக்கன் ரோட்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக பேலன்ஸ் பண்ணி நமக்கு உள்ள பேசஞ்சர்ஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் வச்சிருக்குது. எங்கேயுமே வந்து போன் சேரிங்கவோ இல்லை எல்லா விஷயங்களும் உள்ள ஃபீல் ஆகிற மாதிரி வைக்கல. ஒரு கம்ஃபர்ட் டியூன்டாக தான் இருக்குது. பட் என்னன்னா, ஹோண்டா எலிவேட் அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹோண்டா எலிவேட்டோட ஒரு ஸ்டெப் இது கம்மி தான். ஸோ 10க்கு 7 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ரியர் சீட் ஸ்பேசிங் அப்படின்னு வரும்போது லெக் ரூம் டீசென்ட் தான். பட் கேபினோட வித் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறனால 2 அடல்ட் ஒரு குழந்தை தான். நிறைய பேர் கிராண்ட் மெட்டாரா, ஹை ரைடர், விக்டோரிஸ் உள்ள உட்கார்றவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ரியர் சீட் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. அதாவது வந்து லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் ஓகே, பட் கேபின் அந்த சீட்டோட வடிவமைப்பு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா ஒரு 3 பேர் அக்கமடேட் பண்ணுற அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க முடியும். சரி, விட்டுட்டாங்க. 10க்கு 6 மார்க் தாங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3 மார்க் கொடுத்துருக்கோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. ரியர் டீஃபாகர், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்சில் ஸ்டீல் வீல்ஸுங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ், கீலெஸ் என்ட்ரி அப்படின்றதும் கிடைக்குது. நீங்கள் ஃபாப் கீஸ் வந்துடும் பேசிக் மாடலில் இருந்து. எசென்சியல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. பட் நாட் எக்ஸ்டென்சிவ் அஸ் சம் ரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். 5க்கு 3 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆனுவல் சர்வீஸ் காஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து 5000 ரூபாய் கிட்ட தான் வருது. இதில் ஹை ரைடர் போனீங்கன்னா மாருதியை விட கம்மியாக தான் சர்வீஸ் காஸ்ட் பில் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எஸ்யூவிஸ் டு மெயின்டைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 10க்கு 8 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி அப்படின்னு வந்தீங்கன்னா 15க்கு 14 மார்க்குங்க. ஏன்னா நோ மேஜர் கன்சர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த 1.5 லிட்டர் என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிலையபிலிட்டி ரெக்கார்டு இருக்குது. எக்ஸலண்ட்டான லாங் டர்ம் ஓனர்ஷிப் ரெக்கார்டும் இருக்குது. வாங்கின யாருமே வந்து எந்த ஒரு குறைகளும் சொன்னதில்லை. ஸோ ரிலையபிலிட்டியில் எந்த ஒரு குறைவும் இல்லை. வாங்கினீங்கன்னா அடுத்துட்டு 10 to 15 வருஷம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் மே பி த காரா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அடுத்து சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கேயுமே வந்து மாருதி எக்ஸல் ஆகிறாங்க, டொயோட்டா எக்ஸல் ஆகிறாங்க. 10க்கு 9 மார்க் கொடுத்துருக்கேன். வைடஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இந்த கம்பேரிசனில் ஒன் ஆஃப் தி வைடஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி நிறுவனம். சர்வீஸ் ரீச், ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 10க்கு 9 மார்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம்.
ரீசேல் வேல்யூங்கிறது பெஸ்ட் கிடையாது, பட் குட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்ட்ராங்கான பிராண்ட் ட்ரஸ்ட் அண்ட் டிபெண்டபிளான ஓனர்ஷிப் இருப்பதால் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக செல்டாஸ் கிரிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கு. பட் கிராண்ட் மெட்டார் ஹை ரைடர் விக்டோரியஸ் வந்து அதுக்கு அடுத்து தான் இருக்கு. இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து ஓவராலாக அந்த ஹை ரைடர் கிராண்ட் மெட்டார் சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 25 மார்க் வாங்கியிருக்கு. ஸோ இது யாருக்கான கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி, லோ மெயின்டெனன்ஸ், ரிலையபிலிட்டி அண்ட் ஹேசல் ஃப்ரீ ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கார் உங்களுக்கான கார். பட் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ், டிரைவிங் என்தூசியாசம், அதுக்கப்புறம் வந்து அந்த பேக் சீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான கார் இது இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மெட்டாரோட சிக்மாக்கும் ஹைரைடோட இ வேரியண்ட்டுக்குமான வேர்டிக்டாக இருக்குங்க. அடுத்து ஹிண்டே கிரிட்டாங்க 13.5 lakhs அதோட ஆன் ரோட் ப்ரைஸ். கிரெட்டா பொறுத்த வரைக்கும் வந்து ஹிண்டே கீவோட K2 பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. செல்டாஸ் மாதிரி குளோபல் K3 பிளாட்ஃபார்ம்குள்ளே போகலை. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கிரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இல்லை, கரண்ட் ஜென்ரேஷன் கிரெட்டாவோட ப்ரீ ஃபேஸ் லிஃப்டட் மாடல் வந்து 3 ஸ்டார்ஸ் குளோபல் இன்கப் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஸோ ஹிண்டை வந்து டென்சில் ஸ்ட்ரென்த்தை இப்போ கரண்ட் லைனப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட் டைமில் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக கியா சோனட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் பாடி ஷெல் ரேட்டிங் வாங்கினது வந்து ரொம்பவே வருத்தத்தை அளிச்சுது. ஸோ அவங்க குளோபல் K3 அல்லது K1 அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் கிரெட்டா வந்து ரீசனபிளி வெளில தான் பர்ஃபார்ம் பண்ணுது, ஃப்ரஜைலாம் இல்லைங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ், EBS + EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹுட் அசிஸ்ட் இது எல்லாமே கிடைக்குது. 15க்கு 11 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இட்ஸ் சேம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்டாஸில் பார்த்தா அதே என்ஜின் தான். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், 113.18 பிஹெச்பி பவரும் 143.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. கிரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா செல்டாஸ் அளவுக்கு அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரெட்டா வந்து செல்டாஸை விட கம்மியான கர்வ் வெயிட்டில் இருக்குங்க. அந்த ஒரு விஷயம் தான். என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத், ரிஃபைன்ட் அண்ட் ஈஸி டு டிரைவாக தான் இருக்குது. அதில் எல்லாம் கேள்விக்குறிகள் இல்லை. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே 10, ஹைவேல வந்து 15+ kmpl கிடைக்குது. கிரெட்டா ஸ்லைட்லி பெட்டர் ஹைவே எஃபிஷியன்சி செல்டாஸை விட கொடுப்பதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கர்வ் வெயிட் தான். ஸோ மைலேஜுக்கு 10க்கு 7 மார்க் கொடுத்துருக்கோம். டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்கில் குட் வெயிட் அண்ட் ஃபீட்பேக் இருக்குது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் வந்து கான்ஃபிடன்ட் இன்ஸ்பைரிங் தான். ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டியும் குட் தான். பட் பாடி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ரொம்ப கார்னர்ஸ்லாம் புஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவிடென்ட்டாக நமக்கு ஃபீல் ஆரம்பிக்கும். நியூட்ரலான டிரைவிங் மேனர்ஸ்க்கு அது தெரியாது. பட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வில் பி ஆன் ஸ்டிஃபர் நோட். ஸோ டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டருக்கு 5க்கு 3 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். பட் இது வந்து காம்படிட்டர்ஸோட அளவுக்கு வந்து பெஞ்ச் மார்க் பண்ணலை. நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் சியரா இருக்குது, ரெனோ டஸ்டர், டெக்டான், அதுக்கப்புறம் வந்து ஸ்கோடா குஷாக் இது கூட கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி வந்து டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டரில் கம்மியாக தான் இருக்குது. பட் விக்டோரியஸ் கிராண்ட் மெட்டார் ஹை ரைடரை விட இது ரொம்ப பெட்டருங்க. சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி ஸ்டிஃபர் சைடு இருப்பதால் கொஞ்சம் ஃபர்மரான டேம்பர்ஸ் தாங்க இங்கே. ஸோ பாத் ஹோல்ஸ், பேட்சியான ரோட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ப்ரோக்கன் சர்ஃபேசஸில் ரொம்ப நோட்டிஸபிளாக கேபின்குள்ளே அது ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் டியூனிங் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட செல்டஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ 10க்கு 6 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ரியர் சீட் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தன் கிராண்ட் மெட்டாரா ஹை ரைடர் விக்டோரியஸுங்க. பட் நாட் பெட்டர் அஸ் செல்டாஸ் ஆர் சியரா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 அடல்ட் வந்து இங்கே மேனேஜ் பண்ண முடியும். பட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். 10க்கு 7 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் பெருசாக எதையுமே இவங்க பேக் பண்ணல. 16 inch ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், மேனுவல் ஏர் கண்டிஷனர் தான் கிடைக்குது. ரியரில் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ரியர் டீஃபாகர், இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் காம்படிட்டர் ஆஃபர் பண்ணுறதை இவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ 5க்கு 2 மார்க். அதாவது வந்து ஹிண்டை வந்து ஃபீச்சர்ஸில் வந்து இப்போ அடிவாங்க ஆரம்பிச்சிருச்சு. காம்படிட்டர்ஸ் வந்து பெட்டராக போக ஆரம்பிக்கிறதால. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 to 7,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. ஓவரால் ஓனர்ஷிப் காஸ்ட் வந்து ரீசனபிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 10க்கு 7 மார்க் கொடுத்துருக்கேன் நான் அதுக்கு. ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 15க்கு 14 மார்க். ஹிண்டை கிரெட்டா பொறுத்த வரைக்கும் வந்து ரிலையபிலிட்டியில் எந்த கேள்விகளுமே இருந்ததில்லை. அந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஹைலி ரிலையபிள், நோ மேஜர் லாங் டேர்ம் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். கிரெட்டாவில் வந்து அந்த டிபிஎஃப் இஷ்யூவை கொஞ்சம் பெட்டராக அட்ரஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா காரணம் அவங்களோட ஹிண்டையோட சர்வீஸ் நெட்வொர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்காங்க அப்படின்றதால. அதனால தான் வந்து
இங்கே 15க்கு 14 மார்க் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க்ஸ். அதாவது மாருதி தாண்டி அடுத்து வைடஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹியூண்டை நிறுவனம் தான். ஸோ எக்ஸலண்ட்டான சர்வீஸ் ரீச் இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 10க்கு 8 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கிரெட்டாவோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். இந்த செக்மெண்ட்டோட ஒரு லெஜெண்டரி ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிரெட்டா வந்து ரீசேலில் நல்ல வேல்யூக்கு போகுங்க. ஸோ அதோட கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் வந்து யூஸ்டு கார் மார்க்கெட்டில் இருப்பதால் 5க்கு 4 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ கிரெட்டா 100க்கு 72 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது வந்து என்னன்னா, ஹிண்டை கிரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிபெண்டபிளான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ரிஃபைன்டு என்ஜின், டீசென்ட் மைலேஜ், ரிலையபிள் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ராங்கான சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் எக்ஸலண்டான ரீசேல் வேல்யூ இருக்குது. பட் அன்கன்ஃபார்ம்டு அந்த கிராஷ் பர்ஃபார்மன்ஸ், ஃபர்மரான ரைட் குவாலிட்டி அண்ட் ரிலேட்டிவ்லி பேசிக் ஃபீச்சர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து லீடர்ஸ் கூட வந்து போய் சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வச்சிருக்கு. அடுத்து டாடா சியராவோட ஸ்மார்ட் ப்ளஸ் இப்போ ஜூப்ளி எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. 14.8 lakhs கிட்ட அதோட ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்றது வருது. டாடா சியராவோட சேஃப்டி அப்படின்னு நம்ம பேச வந்தோம் அப்படின்னா, இங்கே டாட்டாவோட அகாஸ் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாலிட் அண்ட் ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் 2 ஆக்சிடென்ட் பார்த்தோம். அந்த 2 ஆக்சிடென்ட்லையுமே எக்ஸலண்ட்டாக அதை பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ 5 ஸ்டார் பாரத் என்கப் சேஃப்டி ரேட்டிங் அப்படின்றதும் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இவிடி, எலக்ட்ரிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், மல்டி கொலிஷன் பிரேக்கிங், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரிஃப்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஆக்டிவ் சேஃப்டி சிஸ்டம் ரீதியாகவும் பேக் பண்ணியிருந்தாங்க. 15க்கு 14 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்கோம். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் ஆக்சுவலாக வந்து சியராவோட ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அட்கின்சன் சைக்கிளில் ரன் ஆகக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் யூனிட் தான் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் டாட்டாட்ட ஒரு 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். சியரால தான் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. 105 பிஹெச்பி பவரும் 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கையும் ஜென்ரேட் பண்ணுது. பிரச்சனை என்னன்னா, சியராவோட ஹெவியான கர்வ் வெயிட் இருப்பதால் இது வந்து இந்த இன்ஜின் வந்து இந்த செக்மெண்ட்டோட மோஸ்ட் ஸ்லக்கிஷ் ஃபீலை கொடுத்துருது. ரீசெண்டாக ஒரு இசிஎம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட டிரைவபிலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குது. இப்போ வந்து மேனேஜபிளாக இருப்பதாக கிளைம் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் ஸ்டில் நாட் த பெஸ்ட் அமாங் தி காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதோட டிரைவ் ரிவ்யூ வித் அண்ட் மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணலான்னு இருக்கோம். டாடா சியராவது என்ன என்ஜின் ஆஃப்டர் த ரீசெண்ட் அப்டேட் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு வரோம். அடுத்து மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் வந்து எஃபிஷியண்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாலையும் வந்து சியரா கொஞ்சம் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணலை. ஸோ ரேல்வெல் மைலேஜ் வந்து வச்சிருக்கக்கூடிய யூசர்ஸ் சொல்கிறது வந்து சிட்டிக்குள்ளே 9+ kmpl, ஹைவேல வந்து 12+ kmpl. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜினில் புவரான மைலேஜ் கொடுக்குற காராக இந்த இடத்துல வந்து சியரா மாறி இருக்கு. 10க்கு 5 மார்க் தான் கொடுத்துருக்கோம். இந்த கார் வந்து எங்கே ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இடத்துல நான் சொல்கிறேன். டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டருங்க. 5க்கு 4 மார்க் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் வந்து அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து தான் இருக்குது. இந்த பேசிக் மாடலான ஸ்மார்ட் ஜூப்ளி எடிஷனில் கிடையாது. பட் இருந்தாலுமே இம்ப்ரெசிவான ஒரு ஹைவே மேனர்ஸ் இருக்குது. ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் எக்ஸலன்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டீரிங் ஃபீட்பேக், ரெஸ்பான்சிவான ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த என்ஐ இன்ஜினோட டிரைவ் ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்கோம். சஸ்பென்ஷன் ரீதியாக யாருமே டாடா சியராவை ஈவன் அந்த பேசிக் மாடலில் கூட குறை சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லா ரோட்ஸையுமே அழகாக டேக்கிள் பண்ணுது. ரைட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷனோட ரைட் கம்ஃபர்ட், பாத் ஹோல்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ப்ரோக்கன் ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஹெவியான கர்வ் வெயிட் இருப்பதால் வந்து பேலன்ஸ்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ரைடுக்கு இது ரொம்பவே உதவி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து 10க்கு 8 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ரியர் சீட் ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட்டோட கிங் இவன் தான். எக்ஸலண்ட்டான லெக் ரூம், எக்ஸலண்ட்டான நீ ரூம், ஹெட் ரூமும் தாராளமாக இருக்குது. 3 அடல்ட் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய இடம்னா இங்கே சியராவாக தான் இருக்கும். ஏன் 1 மார்க்கை மட்டும் குறைச்சிருக்கோம்னா, அந்த என்ஹான்ஸ்ட் அண்டர் சப்போர்ட் ரியர்லையும் கொடுத்துருக்கலாம் ஃப்ரண்டில் கொடுத்த மாதிரி அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது 5க்கு 4 மார்க் கொடுத்துருக்கோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் பேக் பண்ணியிருக்காங்க பேசிக் மாடல்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜூப்ளி எடிஷன் வந்ததால் அதில் 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஹை டெஃபினிஷன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர், டோர் ஸ்பீக்கர் 4 கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட பேசிக் மாடல் வந்து சியரால கொடுக்குறாங்க. ரியர் விண்டோ சன்ஷேட் வருது. ரியரில் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது. 17 ஸ்டீல் வீல்ஸும் கொடுத்துட்றாங்க. ரியர் டீஃபங்கர் மட்டும் தான் மிஸ். அதை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இம்ப்ரெசிவான ஒரு பேஸ் வேரியன்ட் பேக்கேஜ். ஸோ 5க்கு 4 மார்க் கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது வந்து 6000 ரூபாய் கிட்ட வருதுங்க. இது ரீசெண்டாக சியராவோட என்ஏ என்ஜினோட சர்வீஸ் காஸ்ட்டை செக் பண்ணதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஹையர் ஓனர்ஷிப் காஸ்ட் இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் வந்து மைலேஜ் ரீதியாக வேணால் இருக்கலாம். பட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது வந்து சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ 10க்கு 8 மார்க் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி
இந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு. ஸோ அதோட லாங் டெர்ம் ரிலையபிலிட்டி ரெக்கார்ட் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் செய்யப்படலை. பட் இனிஷியலா சேரா யூனிட்ஸ் வந்து சில நிகழ்ஸ் இருந்துச்சு. குவாலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ டாட்டா வந்து அவங்க வந்து அதில ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, அவங்களோட ரெப்புடேஷன இந்த லாங் டெர்ம் ரிலையபிலிட்டி வச்சு தான் கெயின் பண்ண முடியும். டாட்டா சியரா ஈவில வந்து நெறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம, எலக்ட்ரானிக்கல் இஷ்யூஸ் இல்லாம, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இஷ்யூஸ் இல்லாம, ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. அத வந்து இனி வரக்கூடிய பேட்சஸ் ஆஃப் பெட்ரோல், டீசல் வெர்ஷன்ஸ்ல பண்ணாங்கன்னா, டெஃபினெட்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் அது இன்னும் வந்து அதிகமாகும். ஸோ ரிலையபிலிட்டி அப்படின்றது வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் மாறும். ஸோ 15க்கு 7 மார்க் அப்படின்றத குடுத்துருக்கோம். சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, டாட்டாக்கு வைடான சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்லல. பட் சர்வீஸ் குவாலிட்டி வந்து இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. அதான் பிரச்சனை. நெறைய ஃப்ரீக்வென்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்ல இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரிப்பேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சில இடங்கள்ல வொர்ஸ்ட்டா தான் இருக்கு. ஆ ஒரு சில டீலர்ஷிப் ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க. சர்வீஸ் குவாலிட்டி நல்லா குடுக்கணும். ஒரு சில டீலர்ஷிப் அத போடுறதில்ல. அதான் இங்க பிரச்சனையா இருக்கு. எல்லா டீலர்ஷிப்புமே அந்த எஃபோர்ட் போடணும். கூடவே டாடா மோட்டார்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் இது மாறும், இம்ப்ரூவ்மென்ட் மாறும். ஸோ சிக்னிஃபிகன்ட் ரூம் இருக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஃபார் சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்ல. ஸோ 10க்கு 4 மார்க் தான் குடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அன்னோன் ஃபார் சியரா அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் டாட்டாவோட ஓனர்ஷிப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் பெர்செப்ஷன் வச்சு பார்க்கும்போது இட் ரிமைன்ஸ் பிலோ அவரேஜ். 5க்கு 2 மார்க் குடுத்துருக்கோம். ஸோ சியராவோட ஸ்மார்ட்லெஸ் ஜூப்ளி எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஸ்கோரிங் வந்து என்ன வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு 67. என்னோட வேர்டிக்ட் இந்த காருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 இது எந்த இடத்துல இம்ப்ரெஸ் பண்ணும்னா 5 ஸ்டார் பாரத் கப் சேஃப்டி, அவுட்ஸ்டாண்டிங்கான ரேஸ் இட் கம்ஃபர்ட், பேலன்ஸ்டான ரைட் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராங்கான ஃபீச்சர் லிஸ்ட்ல இம்ப்ரெஸ் பண்ணுது. பட் ஸ்லக்கிஷான நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின், ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, அன்ப்ரூவன் லாங் டெர்ம் ரிலையபிலிட்டி, இன்கன்சிஸ்டன்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அண்ட் அன்சர்டைன் ரீசேல் வேல்யூ இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஓனர்ஷிப் ஸ்கோரை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ செக் பண்ணிட்டு டெஸ்ட்டை எடுத்துட்டு முடிவெடுங்க. அடுத்து லாஸ்ட் மாருதி விக்டோரிஸோட எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். இது வந்து 12.9 லேக்ஸ்க்கு எல்எக்ஸ்ஐ பெட்ரோல் கிடைக்குது. 14.2 லேக்ஸ்க்கு சிஎன்ஜி இருக்கு. சிஎன்ஜி போற ஐடியால இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி திஸ் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். நீங்க மத்ததெல்லாம் அனலைஸே பண்ண வேண்டாம். இதுக்குள்ள போயிரலாம். ஏன்னா அண்டர் பாடி சிஎன்ஜியோட வருது. உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் இல்ல. பெட்டரான காலிபரேஷனும் இருக்கு. சேஃப்டி ரிலேட்டடா பார்க்கும்போது மாருதி நிறுவனத்துல எப்பவுமே ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஸ்ட்ரக்சரலா வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரத் என்கேப், குளோபல் என்கேப், பாரத் என்கேப்ல டெஸ்ட் பண்ணா பீப்பிள் நம்ப மாட்டாங்க. ஸோ குளோபல் என்கேப்ல டெஸ்ட் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தப்போ லாஸ்ட் டைம் லைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்ட குடுத்தாங்க. குளோபல் சி டெக் பிளாட்ஃபார்ம்ங்க. இது வந்து சேம் கிராண்ட் மெட்டர் ஹையர் இருக்கு அதே பிளாட்ஃபார்ம் தான். பட் என்ஹான்ஸ்டு டென்சைல் ஸ்ட்ரென்த் பயன்படுத்தியிருக்காங்க. டார்ஷனல் ரிஜிடிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பதா மாருதி நிறுவனம் கிளைம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் குளோபல் என்கேப் அண்ட் பாரத் என்கேப் 2லயுமே வாங்குவதற்கு உதவி இருக்குன்னு சொல்லலாம். இங்க ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்து இம்ப்ரெசிவா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃப்ரஜைலான ஒரு விஷயத்த குடுக்கல. கிராண்ட் வெட்டரா ஹை ரைடர் கம்பேர் பண்ணும்போது விக்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்கரா தான் ஃபீல் ஆகுது. கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அதுக்கு ப்ரூவன் குடுத்திருக்கு. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ப்ரூவன் ட்ராக் இருக்கு. அப்படின்றனால அது வந்து நம்ம ஸ்கோரிங் அதிகப்படுத்தியிருக்கு. 15க்கு 14 மார்க். 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், சிவிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோகிராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், என்ஜின் ட்ராக் கண்ட்ரோல் அடிஷனலா வந்து இந்த விக்டோரிஸ் வேரியன்ட்ஸ்ல வருது. ஸோ அடுத்து என்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க போறீங்கன்னா, விக்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் உங்களுக்கு வந்து கிராண்ட் மெட்டர் ஹை ரைடர்ல பார்த்தது தான். அதில எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. 101.64 பிஹெச்பி, 136.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ்ஹெச்பிஎஸ் ஓட தான் வருது. ஸோ டியூனிங் வந்து மோர் ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் எஃபிஷியன்சி, அவுட்ரைட் பர்ஃபார்மன்ஸை தாண்டி. ஸோ ஃபேக்டரி ஃபிட்டட் அண்டர் பாடி சிஎன்ஜி இருப்பதால இங்க வந்து ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க ரியல் டைம்ல சிஎன்ஜி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 22லிருந்து 23 கிலோமீட்டர் பெர் கேஜி எல்லாம் சர்வசாதாரணமா குடுக்குதுங்க. ஸோ 5க்கு 3 மார்க் அப்படின்றத குடுத்துருக்கோம். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ்க்கு மைலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல்ல வந்து சிட்டில 12, ஹைவேஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 16 வரைக்கும் குடுக்குது. ஸோ அதுலயுமே வந்து பெட்ரோல் ரீதியாவும் மைலேஜ் வந்து ஹை ரேட்டட் அண்ட் கிராண்ட் மெட்டருக்கு ஐடென்டிக்கலா தான் இருக்கு. ஸோ 10க்கு 8 மார்க் மைலேஜுக்கு குடுத்துருக்கோம். டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா விக்டோரிஸோட அது வீக்கர் பாயிண்ட் தான். கிராண்ட் மெட்டர் ஹை ரைடர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. சஸ்பென்ஷன் கொஞ்சம் வந்து ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் மெட்டர் ஹை ரைடரை கம்பேர் பண்ணும்போது. அதனால வந்து கார்னர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டான பெட்டர்மென்ட் தான் ஃபீல் ஆகுது. நாட் ஒரு வாஸ்ட் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. பட் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரசிவ் ஹை ரைடர் கிராண்ட் மெட்டரா மாரி
ஒரு 20%லேயே பிடிச்சிடாது. ஒரு 30 to 40%க்கு அப்புறம் தான் வந்து அந்த பிரேக்ஸ் அப்படின்றது நல்ல பைட்டை கொடுக்குது. நான் ட்ரிபிள் டிஜிட் ஹைவே ஸ்பீட்ஸில் பிளான்டடாக இருக்குது. ஸ்டீரிங் ஃபீட்பேக் டியூரிங் கார்னரிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அந்த ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கில் தான் இவங்க ஒர்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். சடன் கார்னரிங் ஆர் எமர்ஜென்சி மேன்வர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் அளவுக்கோ டாடா சீரோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் கொடுப்பதில்லை. அதில் தான் இந்த வண்டி வந்து லேக் ஆகுது. ஸ்லைட்லி பெட்டராக இருந்தாலும் டெஃபினெட்லி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு பெட்டர்மெண்ட் வந்து கிராண்ட் வெட்டரா ஹைரைடர் தாண்டி இல்லை. ஸோ டிரைவிங் டைனமிக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்கோம். சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சேம் கிராண்ட் வெட்டரா அண்ட் ஹைரைடர் அளவுக்கு தான் இருக்குது. பாத் கோட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுள் அப்சர்வ் பண்ணுது. அந்த ஸ்லைட்டான ஸ்டிஃப் நோட் எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லை வந்து பேட் ரோட்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரியோ வைக்கலைங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுத்துருக்கோம். ரியர் சீட் ஸ்பேஸ் டிட்டோ சேம். நீங்கள் ஹை ரைடர் கிராண்ட் வெட்டரில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் இங்கே இருக்குது. 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரலாம். டீசெண்டான லெக் ரூம். 10க்கு 6 மார்க் தாங்க. ஸோ இது வந்து நாட் த பெஸ்ட். அதாவது 4 அடல்ட் ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு குழந்தை கூட அப்படின்னா ஓகேவாக இருக்கும். 5 அடல்ட்டுங்கிறது கஷ்டம். ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இங்கே கிராண்ட் வெட்டரா தாண்டி ஒரு மார்க் இது கூட வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் வந்துருது. 7 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், 2 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோரில் மட்டும் ஸ்பீக்கர்ஸ் வருது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் டீஃபாக, ரியர் ஏசி ஒன்ஸ், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸுங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர் வீம்ஸ் கொடுத்துட்றாங்க. 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ். ரியர் கேமரா மட்டும் தான் மிஸ்ஸிங். ரியர் கேமராவை நீங்கள் OEMலேயே போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு அரௌண்ட் 7,800 rupees வருது. போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஒரு பிளண்ட் ஆஃப் பேக்கேஜாக இருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டராக அந்த பேசிக் மாடல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கோரிங் வந்து 5க்கு 4 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சர்வீஸ் காஸ்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து கிராண்ட் வெட்டரா, ஹை ரைடர், விக்டோரிஸ் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. 5,000 ரூபாய் கிட்ட ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் இருக்குது. ஸோ 10க்கு 8 மார்க் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப நான் அந்த பேசிங்களோட டைம் வேஸ்ட் பண்ணணும்ல. கிராண்ட் வெட்டர், ஹை ரைடருக்கு என்ன நம்ம சொன்னமோ அதை தான் இங்கேயும் கன்சிடர் பண்ணிக்கலாம். 15க்கு 14 மார்க் கொடுத்துருக்கோம். ப்ரூவன் வெஹிக்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ஜின், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால் வரைக்கும் வந்து வண்டி பிரச்சனைகள் கொடுத்த வண்டி கிடையாது. சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போதும் மாருதி நிறுவனம் வந்து வைடஸ்ட் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது. ப்ராப்பரான சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 10க்கு 9 மார்க் கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ வந்து குட்னு சொல்லலாம், பட் நாட் த பெஸ்ட் மாதிரி. அதாவது கரெக்டாக செல்டாஸ் அளவுக்கு இன்னும் போகலை அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். 5க்கு 3 மார்க் கிடைக்குதுங்க. ஸோ விக்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 78 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் பேக்கேஜஸ் அப்படின்ற மாதிரி இது கொடுக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம். காரணம் வந்து சேஃப்டி ரீதியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்காப் ரேட்டிங் குளோபல் என்காப்லேயும் வாங்கிருச்சு. பாரத் என்காப்பில் மட்டும் வாங்கியிருந்தனா கூட ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். குளோபல் என்காப்லேயும் வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ரூவனான ரிலையபிலிட்டி, எக்ஸலண்டான மைலேஜ், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அப்புறம் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் ஃபேக்டர் ஃபிட்டர் அண்டர்பாடி சிஎன்ஜி ஆப்ஷன் இதெல்லாமே இருக்கிறனால ஒரு காமன் மேனுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பட் இதோட ஸ்ட்ரென்த் எங்கே வீக்கன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்லிங் கேரக்டரில் தான் வீக் ஆகுது. ஹேண்ட்லிங் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்லைட்லி என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு பெட்டர் டீலாக மாறி இருக்கும். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்றத நம்ம காமிச்சிருப்போம். இனிஷியலாக பேசும்போது 9 கார்கள்னு சொல்லியிருப்போம். அதில் ஒரு காரை நம்ம எலிமினேட் பண்ணோம். எலிமினேட் இல்லை, Volkswagen டைகனை வந்து ஸ்கோடா பதிலாக ஸ்கோடா குஷாக்கை வச்சு பேச ஆரம்பித்தோம். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரேங்கிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. உங்களோட தேவை என்ன அப்படின்றத வச்சு டிசைட் பண்ணுங்கள். ஓவரால் பேக்கேஜில் வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரிஸோட LXi ஒரு மோஸ்ட் பேலன்ஸ்டு பேக்கேஜாக இருக்குது. நீங்கள் சிஎன்ஜியெல்லாம் போகிறீங்கன்னா அன்டவுட்லி அதுதான் வின் பண்ணுது. பட் பெஸ்ட் ஃபேமிலி எஸ்யூவி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கம்ஃபர்ட், ரிலையபிலிட்டி அண்ட் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹோண்டா எலிவேட்டோட SV தான் ஜெயிக்குது. ஸோ எலிவேட்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல இக்னோரே பண்ண முடியாது. பெஸ்ட் சேஃப்டி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி வந்து செல்டாஸோட HTE. ஸோ கிராஸ் ப்ரொடெக்ஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்கோரிங், அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரஹென்சிவான சேஃப்டி பேக்கேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்டாஸ் HTE வந்து பெட்டர்மெண்ட்டை காமிக்குது. கியா செல்டாஸ் HTE கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக்கும் வந்து பெஸ்ட்டான ஒரு சேஃப்டி பேக்கேஜாக இருக்கும். ஸோ செல்டாஸ் HTE அண்ட் ஸ்கோடா குஷாக்கோட கிளாசிக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீதியாக ஜெயிச்சிருங்க. அப்புறம் டாடா சியராவும் சேஃப்டி ரீதியாக ஜெயிக்கும். பட் சியரா ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்காது, நான் சொல்கிறேன். பெஸ்ட் மைலேஜ் அண்ட் லோ ரன்னிங் காஸ்ட் வச்சிங்கன்னா ஹை ரைடரோட பேசிக் மாடல், கிராண்ட் வெட்டரோட பேசிக் மாடல். டிரைவிங் கேரக்டரில் எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்கோடா குஷாக்கோட கிளாசிக் ப்ளஸ் தான். எக்ஸலண்ட்டான ஹேண்ட்லிங், ஸ்டீரிங், ஃபீட்பேக், டிரைவிங் ப்ளஷர் அதில் தாங்க கிடைக்குது.
பெஸ்ட் ரியர் சீட் கம்ஃபர்ட்னு கேட்டிங்கன்னா டாடா சியரா தான். 3 பேர் கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கு பெஸ்ட் செகண்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குற ஒரே கார் டாடா சியரா தான். அதுல சந்தேகம் இல்ல. பெஸ்ட் வேல்யூ ஃபார் மனின்னு பார்த்தீங்கன்னா, செல்டாஸோட HTE வந்து நிக்கும். பட் இங்க முக்கியமான விஷயத்த நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இங்க பெர்ஃபெக்ட் கார் அப்படின்றது கிடையாதுங்க. எவ்ரி மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் பிரியாரிட்டீஸ ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒருத்தர் வந்து சேஃப்டி ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒருத்தர் கம்ஃபர்ட்ட ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆ ஒருத்தர் வந்து ஃபீச்சர்ஸ ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு சில பேர் ஓனர்ஷிப் காஸ்ட் இப்படி இருக்கு. ஸோ உங்களோட தேவை என்ன அப்படின்றத பார்த்து வாங்குங்க. அதாவது என்னோட தேவை உங்களோட தேவையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாரி பக்கத்துல இருக்கவங்களோட தேவை, உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களோட தேவை, உங்களோட தேவையே இருக்காது. உங்களோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, அதுல எந்தெந்த கார் பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்றத வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ அதுதான். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இதுதான் பெஸ்ட் கார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஒவ்வொரு காரும் எந்த இடத்துல ஜெயிக்குது, எந்த இடத்துல தோக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு நீங்க எண்ட் ஆஃப் தி டே பெஸ்ட் எஸ்யூவி உங்களுக்கானது எது அப்படின்றத புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். இங்க ஒரு பையிங் அப்டேட்டும் குடுக்கணும்னு நெனச்சேன். பிஃபோர் தி ஃபைனல் நோட். கியா செல்டாஸோட HTE பெட்ரோலும், ஸ்கோடா குஷாக்கோட கிளாசிக் ப்ளஸும் டெலிவரி தர்றதில்லை. ஸோ இது நாம ரீசென்ட்டா நெறையா டீலர்ஷிப்லயும் செக் பண்ணோம். ஸோ அதனால வந்து புக் பண்றதுக்கு முன்னாடி டெலிவரி இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. இது ரொம்பவே தவறு என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு பேசிக் மாடல பிரைசிங்க்காக மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அந்த பேசிக் மாடல மார்க்கெட்டுக்கு மக்களுக்கு குடுக்க முடியும்னா வைங்க. இல்லன்னா தயவு செஞ்சு அந்த மாடல தூக்கிருங்க. மக்கள வந்து இந்த பேசிக் மாடல் இருக்குன்னு சொல்லி நேம் சேக்குக்கு வச்சு ஏமாத்தாதீங்க என்ன பொறுத்தவரைக்கும். அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ண ஃப்ளீட் ட்ராக் நிறுவனத்துக்கு ஒரு ஷவுட் அவுட் குடுத்துறலாம். நீங்க டேஷ் கேம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டேஷ் கேம் உங்ககிட்ட இருக்கு. ஃப்ரண்ட்ல 4K, ரியர்ல வந்து ஹை டெஃபினிஷன் ரெக்கார்டிங்கோட குடுத்துருக்காங்க. நாம நெறைய வீடியோஸ்ல ஷவுட் அவுட் குடுத்துருக்கோம். ஈரோட்ல ரிட்டெயில் ஷாப் இருக்கு. சென்னையில குளத்தூர்லயும் இருக்கு. வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் எப்பவுமே சொல்றது தான். ரோட்ல போய் வரப்ப உங்கள நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ, அதே மாரி ரோட்ல போய் வர சக மனிதர்கள நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சர்ச்சனை வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா டேக் கேர். பை.